Hello students, welcome to Hiba Max. 9th standardல இருக்க பசங்களும் நம்ம கமெண்ட்ல வந்து practice sums எங்களுக்கும் கொடுங்க 10th மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னிலேருந்து 9th standard மேக்ஸில் வந்து practice sums டெய்லி வந்து கொடுக்க போகிறேன். அதில் கொடுக்குற ரெண்டு எக்ஸசைஸ் தான் தரேன் நான். ரெண்டு எக்ஸசைஸாக செஞ்சாலே நமக்கு வந்து ஈஸியாக போர்ஷன்ஸ் வந்து முடிக்க முடியுது. கிராஃப்ட் ஜியோமெட்ரியில் ஒரு சம்ஸ் முடிக்கணும் அண்ட் ஒரு லெசனோட ஒன் வேர்ட்ஸ் ஒரு லெசனில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கணும். இதெல்லாமே பேசிக். இப்போ அந்த ரெண்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3 அண்ட் எக்ஸசைஸ் 2.5. ஏன் 1.3யும் 2.5யும் எடுத்தேன்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேருந்தும் ஒரு 5 மார்க் வரும், 2 மார்க்கும் பாசிபிள். 1.3 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இது மூணும் 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஃபிஃப்த்து கொஷின் வந்து கம்பல்சரி 5 மார்க் தான். அது நிறைய வாட்டி ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. 6th கொஷின் வென் டயக்ராம்ஸ், 7th கொஷினும் பார்த்துக்கணும். ஸோ டோட்டலாக 7 சம்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா 5th கொஷின், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் 2.5 எக்ஸசைஸில் வந்து நமக்கு டோட்டலாக 5 சம்ஸ் இருக்குது சரிங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் 2 மார்க்ஸ். தேர்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் யூஸ் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட் அண்ட் ஃபைண்ட் த 5th ரூட் வந்து 5 மார்க்லேயும் கேட்கலாம். இவ்வளோ தான். இன்றைக்கி இந்த ரெண்டு எக்ஸசைஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ரெண்டு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்படி ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பொறுத்து தான் நாளைக்கும் நான் ப்ராக்டிஸ் சம்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் வந்து யோசிக்க முடியும் சரிங்களா. ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.